இவன் தானே இருக்குதுன்னு சூப்பரான மாஸ்டர். ஓ அவனை பாத்தியா? டேய் பிராமல், இத பாரு. யோ எனக்குள்ள இருக்கிற நெருப்பு என்னைக்கும் அணையாது. நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணா நீ சூப்பரா பண்றடா. இப்போ இது என்னோட டர்ன். நாள் முழுக்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போறது ரொம்ப நல்லா இருக்குடா அப்பா. இதுதான் விஜயகாந்த் கேக்கு. நீ செமையா பண்ற. வீட்டுக்குள்ள எவன்டா பூத்தது? கம் ஆன் பிராமல். இது அப்பர்கட். ஹாய். என்னடா தைரியம்? எதுக்காகடா என் வீட்டுக்குள்ள பூந்தீங்க? எங்கடா போறீங்க நீங்க? திரும்ப நீங்க யாரும் இந்த பக்கம் மட்டும் வந்துடாதீங்கடா. வந்தீங்க உங்களை சுட்டு போசிக்க போடுவேன்டா. எப்பயும் நமக்கே பிரச்சனை கொடுக்குறாங்க. எப்படி உனக்கு வீட்டுக்குள்ள வரானுங்க? ஓ இதுதான் அந்த குங்ஃபுவோட புது டிவி ஷோவா? அப்படின்னா அந்த கரடிகள் எல்லாம் குங்ஃபு மாஸ்டர் ஆகணும்னு பாக்குறானுங்களா? அவங்க ரெண்டு பேர் கொட்டத்தையும் எப்படி அடக்குறன்னு பாருங்கடா. டிவி கொஞ்சம் அமைதியா இரு தம்பி. நம்ம ஏன் வெயிட் பண்றோம்? நம்ம எண்டு பார்க்க வேண்டாமா? அப்புறம் சீக்கிரம் போலாம் முடிஞ்சிரும். ஆனா விக்கி இன்னும் வீட்டுல தானே இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும். அதான் பிளான் வச்சிருக்கோம்ல. இதை மட்டும் நான் உள்ள தூக்கி போட்டேன்னா அப்புறம் வெத்துண்டா கண்ணு துணியை கண்ணுன்னு ஓடிடுவோம். அட என்ன தம்பி, அந்த ரெண்டு கரடி பசங்களும் எங்கடா இருப்பானுங்க? இப்ப இந்த சூப்பரான டிவி ஷோ வேற இப்ப முடிய போகுதே. சரி விடுங்கடா, அப்ப வேலையை நாமளே பாத்துக்கிடுவோம். என்னாச்சு? வலிக்குது. டேய் திமிர் பிடிச்ச கரடி, ஏடா உன் தம்பியும் வந்திருக்கானடா. லாகர் வீக்கு நீ அண்ணனை விட்டு தள்ளி நில்லு. கொஞ்சம் இருடா. குங்ஃபு புக்கா திட்டம் போட்டது வீணா போகல. அது வந்து இந்த புக் இருக்குல்ல, இத வச்சு குங்ஃபு கத்துக்கலாம்யா. பாத்தீங்கல்ல, நான் ஒரு மாஸ்டர். நீ ரொம்ப சூப்பரா பண்ற லாகர் வீக். உங்களுக்கு குங்ஃபு பிடிக்கும் போல, வேணும்னா சொல்லுங்க, என்னோட சிஷ்யனை ஏத்துக்கிறேன் உங்களை. நிஜமாவா? சூப்பர். ரொம்ப நல்லது. என்னடா இது சொன்ன உடனே நம்பிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் குங்ஃபு கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்க மாஸ்டர் பேச்ச கேட்கணும். அவர் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொல்றாரோ அதே மாதிரி தான் செய்யணும். ஸ்டெப் 1, நானா பேசுன்னு சொல்ற வரைக்கும் நீ பேசவே கூடாதுடா. மூக்க புடிச்சு திரிய விட்டுருவேன். உனக்கு மாட்டா சிரிக்காத. குங்ஃபுன்னு வந்துட்டா நிக்கிற போஸ்டர் ரொம்ப முக்கியமா இருக்கணும் தம்பிகளா. தலைய நிமித்தா, உடம்ப நேரா வை, தொப்பைய உள்ள வை, ஸ்டெடியா நில்லு. அதே இப்பதான் நீ பாக்குறதுக்கு பக்காவா இருக்கிற பிராம்பலு. ஏன்டா இஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருக்க? கொஞ்சம் சிரியடா. வேண்டாம்டா, இதுக்கு அது எவ்வளவோ மேலு. இந்த புக்ல இருக்கிற மாதிரியே நீங்க எல்லாரும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அப்பதான்டா உங்களால ஸ்கில்லோட உச்சகட்டத்துக்கு போக முடியும். அப்பதான்டா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மாதிரி வர முடியும். புரிஞ்சுதாடா? வாங்கடா ஆரம்பிக்கலாம். அங்க 800 மரக்கட்டைங்க இருக்கு, அத கொண்டு வாங்க. என்ன 800 மரக்கட்டையா? ஏன்டா பயமா இருக்குதா? வேணாம்னா சொல்லிடுங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணாத. ஆமா இவன் சரியா சொல்றான். என்னப்பா நீ இதெல்லாம் சின்ன புள்ளத்தனமா இல்ல உனக்கு? நாங்க 1 டன் வரைக்குமே தூக்குவோம். அப்படியாடா? அப்படினா போங்க. ஓகே நாம ஆரம்பிக்கலாமா தம்பி? நாம யாருங்கறதை இவனுக்கு காட்டுவோம். வா. இப்போ எங்களோட வேலையை பாரு. 6 டன் தூக்குவீங்களடா நீங்க? யாரு காதுலடா குத்துறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்கடா. இந்த ஒத்த புக்க வச்சு அந்த காரணிகளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. நாம என்ன சொன்னாலும் செய்யறானுங்க, நாம செய்ய வேண்டிய வேலையும் செய்யறானுங்க. நல்ல ஐடியாடா இது. வேலை முடிஞ்சது. யா
இத ஈஸியா முடிச்சாச்சு. பாத்தியோ என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை கூட வரல. ஆரம்பத்துல இந்த மாதிரி வேலை செய்யறதெல்லாம் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லடா, அது சும்மா சாதாரணம் தான். அதாவது நீங்க 2 பேரும் இப்ப ஏதோ பாஸ் பண்ணிட்டீங்க. ஏதோ பாஸ் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒத்த ஆளாவே இதை செஞ்சிருவேன்டா தம்பி. சோ நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். சொல்றது புரியுதாடா? உன்னால செய்ய முடியுமான்னு இப்ப செஞ்சு காட்டுற தம்பி. என்னடா 2 பேரும் முனகிட்டு இருக்கீங்க? சிரிக்கிறத நிறுத்துக்கடா. நீ சிரிக்காதடா தம்பி, அவன் வெறும் ஒரு பொடியன் தான். நீ தானடா சொன்ன இது எல்லாமே ஈஸியான வேலை, ஒத்த கையில தூக்கிடுவேன்னு. ஆமா, நீ தானே எங்க கிட்ட சொன்ன. அது நான் சொன்னேனா? என்கிட்ட கதை தானே விட்டு. இங்க பாருங்கடா, என்னடா அவன் ஒவ்வொரு சீன் போடுறோம். நான் எவ்வளவு பலசாலின்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கடா. நல்லா கவனமா பாடுறான். ஆமா, நல்லா பண்ணாம்பா. இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. ஆனா நீங்க எப்படி எல்லாம் பண்ணி பார்க்காதீங்கடா, ஏன்னா இது ரொம்ப ஆபத்தானதுடா. நீ சரியா சொன்ன. இரு, நான் ட்ரை பண்றேன். ஐயோ மாஸ்டர், இவன் மயங்கி விழுந்துட்டான். நான் நினைச்ச மாதிரியே உண்டாண்டா. நான் சொல்லி தரது எல்லாத்தையும் நம்புங்க ஐயா. அப்பதான் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன மாதிரியே ஆவீங்க. என்ன நிஜமாவா சொல்ற? ஆமாடா கண்ணா, நிஜமாதான். முட்டா பசங்களா, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. அந்த கட்டையை ஒட்டி வச்சதை இவனுக்கு பார்க்கல. இப்போ நம்ம இதை இப்ப நான் செக் பண்றேன். ஒண்ணு புரிஞ்சுக்குங்கடா, குங்ஃபு மாஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. நம்ம மனோசக்தியை நம்ம கட்டுப்படுத்தினாதான் நம்மளோட வெளி சக்தி பெருசா இருக்கும். என்னடா புரிஞ்சுதா? மனசக்தியோ? டேய், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் மனசக்தி அதிகரிக்கிற. வருது வருது, அது வருது. என்னடா வருது உனக்கு? என்னது? டேய், இது வடா மனசக்தி. அடேய், நான் உன் மனோசக்தியை சொன்னேன்டா, நீ காலையில சாப்பிட்டத சொல்லலடா. என்ன ரொம்ப வெறுப்பேத்துறீங்கடா. முதல்ல உட்காருங்கடா. உட்காருங்க. இப்படியாடோ? எஸ், கரெக்டா இருக்குடா. இப்போ உங்க கண்களை அப்படியே மூடுங்கடா. இப்போ நல்லா கவனிங்க. உங்க மனோசக்தியை கட்டுப்படுத்துறதுங்கிறது உங்க உடம்புல இருக்கிற மொத்த சக்தியையும் கட்டுப்படுத்துறதுக்கு சமம். அதை நீங்க செய்யறதுக்கு உங்க மனசை சுத்தமா வச்சிருக்கணும். கவனமா இருக்கணும்டா. உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு நீங்க செவி கொடுக்கவே கூடாது. ஓ, எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கு. பிராம்பல், உனக்கு தெரியுதா? பிராம்பல், பிராம்பல். டேய் கரடிகளா, இப்ப வசமா என் கூண்டுல வந்து சிக்கினீங்களடா. அண்ணா, இதுவும் குஃபு கிளாஸ்ல ஒண்ணாடா. கொஞ்சம் நகரு, இத நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரிடா, அதுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாதடா குண்டடுகளா. ஏன்னா இந்த கம்பி எல்லாத்தையும் நான் பிரத்யேகமா தயாரிச்சிருக்கேன். என்னப்பா, நீ வச்ச டெஸ்ட்ல நாங்க பாஸ் பண்ணிட்டோமா? அது பரவாயில்ல, நீங்க 2 பேரும் நல்லாவே ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. இப்போ நாம ஒரு அல்டிமேட் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? நீ என்ன சொல்ற? அல்டிமேட் ட்ரைனிங்கா? உங்க கடைசி டெஸ்ட் என்னன்னா, நீங்க 2 பேரும் இப்போ ஒரு பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கணும். இந்த பாக்ஸிங் போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் குங்ஃபு மாஸ்டர். அப்ப உலகத்திலே அவங்க தான் பெஸ்ட் ஆனவங்களா? சரியா சொன்னீங்கடா. டேய் அண்ணா, நான் நிச்சயமா உங்களை தோக்கடிச்சிருவேன். அப்புறம் நான் தான் பெஸ்ட் ஃபைட்டர் ஆயிடுவேன். இது வரைக்கும் எல்லாத்துலயும் நான் தான் பெஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும்பா. பாக்குறியா? என்ன? இவங்க 2 பேரும் மேட்ச் சூப்பரா இருக்கும் போலியே. கையில பாப்கார்ன் இருந்தா நல்லா இருக்கும். டேய் அண்ணா, என் அடி எப்படி இருக்குன்னு இப்ப பாரு. நீ அடிக்கிற அடிலாம் எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் தம்பி. ஏன்டா வெயிட் பண்றீங்க? கொஞ்சம் இரு. ஆரம்பிடா. எனக்கு ஒரு கேள்வி. நீ தானே சொன்ன இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்க குங்ஃபு மாஸ்டர் ஆயிடுவாங்கன்னு. ஆனா இப்ப நீ தானடா சாம்பியன். அப்ப உன் கூட தானே நான் சண்டை போடணும். ஆமால, சரியா தான் சொல்றான். நியாயமா பார்த்தா உன் கூட தானே சண்டை போட்டு ஜெயிக்கணும். நீ தானே கிரேட்டஸ்டான குங்ஃபு மாஸ்டர். கொஞ்சம் இருடா. நான் இந்த முதல்ல எப்படா சொன்னா? டேய், கொஞ்சம் பொறுமையா கேளுங்கடா. இப்ப இந்த அடியை வாங்கிக்கணும். இப்ப இந்த அடியை வாங்கிக்க. அப்படி போடு. பரவாயில்ல தம்பி, உலகத்திலே நாம தான் பெஸ்ட் குங்ஃபு மாஸ்டர்.
ஆனா அண்ணா நம்ம 2 பேர்ல யாரு சிறந்தவங்க? ஓ பிராம்பல் நம்ம 2 பேருமே பெஸ்ட் தான்டா. இதெல்லாம் கல்லாட்டம்டா அண்ணா. நம்மள யாரு பெஸ்ட்னு சொல்லு. அடே திமிரு புடிச்ச காரடிகளா, குங்ஃபு கத்து தர மாதிரி உங்களை முடிக்கலான்னு பார்த்தா என்ன முடிச்சிட்டீங்களேடா.